இந்த வீடியோவில் நாங்கள் கேஷ் மெமரியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ SRAM டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுற இன்னொரு முக்கியமான மெமரி தான் பார்த்தீங்கன்னா கேஷ் மெமரி. ஸோ கேஷ் மெமரி என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணப்படுதுங்கிறது நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு விளங்கிடுவோம். ஸோ இப்போ ஆல்ரெடி நாங்கள் DRAM-ஐ பற்றி பார்த்துட்டோம். ரெஜிஸ்டர் மெமரிங்கிறது CPU-க்கு உள்ளுக்கு இருக்கிற ஒரு மெமரிங்கிறது நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட டேட்டா ப்ராசஸ் ஸ்ட்ரக்சர் இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்கில் ஒரு டேட்டா நாங்கள் ஆல்ரெடி சொன்னோம் ஹார்ட் டிஸ்க் ரொம்ப ஸ்லோ. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் கூட்டுறதுக்காகத்தான் DRAM டெக்னாலஜி அப்படி மெயின் மெமரி அறிமுகப்படுத்தப்படுது. அப்ப மெயின் மெமரி இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஹார்ட் டிஸ்கை விட ஸ்பீட் கூட. உதாரணத்துக்கு ஒரு CPU 3 GHz ஸ்பீட்ல இயங்குதா இருந்தா CPU-ட கிளாக் ஸ்பீட் தான் ரொம்ப வேகமான ஸ்பீட். ஸோ அதுக்கு ஓரளவுக்கு ஈடு கொடுக்கக்கூடியது தான் பாத்தீங்கன்னா ரேம்டு ஸ்பீட். அதை நாங்கள் பொதுவாக சிஸ்டம் ஸ்பீட்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இது 2133 MHz, இது கிட்டத்தட்ட நியர்லி 3000 MHz. ஸோ அப்போ எப்பயுமே இப்போ இதுல இருந்து வர டேட்டாவை இது ப்ராசஸ் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் இது வெயிட்டிங்ல தான் இருக்கணும். அப்ப உங்களோட CPU-ட ஐடியல் ஸ்டேட்டை குறைக்கணும், CPU-ட பெர்ஃபார்மன்ஸை கூட்டணுமா இருந்தா இதுக்கு இன்டர்மீடியேட் மெமரி ஒன்று வேணுங்கிறத டிசைட் பண்ணாங்க. அந்த இன்டர்மீடியேட் மெமரி தான் பாத்தீங்கன்னா இந்த கேஷ் மெமரி. ஸோ இந்த கேஷ் மெமரி பொதுவாக DRAM-ஐ விட ஸ்பீடானது. ரீசன் எங்களுக்கு தெரியும், இது SRAM டெக்னாலஜியை யூஸ் பண்ணி உருவாக்கப்படுறனால. ஸோ SRAM டெக்னாலஜியில் தான் கேஷ் மெமரின்னு ஒன்று வருது. ஸோ அப்போ இந்த கேஷ் மெமரி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா உங்களோட RAMல இருந்து டேட்டாவை CPU-க்கு அனுப்புகிற நேரம் இடையில ஒரு குயிக் ரெஸ்பான்ஸுக்காக யூஸ் பண்ணுற இன்னொரு ஸ்பெஷலான மெமரி தான் பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் மெமரி. ஸோ அப்போ கேஷ் மெமரி RAM-ஐ விட ஸ்பீட்னால CPU-க்கு டேட்டா அனுப்புறத எங்களுக்கு கேஷ் மூலமாக செஞ்ச இருந்தா எங்களுக்கு குயிக்கா டேட்டாகளை எங்கட ப்ராசஸர்களுக்கு நாங்க அனுப்ப முடியும். நாங்க பொதுவா கேஷ் மெமரிகள் இன்டர்னல் கேஷ் மெமரிகள் இருக்கு. அதாவது CPU-க்கு உள்ளால தான் இந்த கேஷ் மெமரிகள் அமைக்கப்பட்டிருக்கும். சில கான்செப்ட்கள் பாத்தீங்கன்னா கேஷ் மெமரிஸ்களை சில இடங்கள்ல வெளியிலேயும் யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா இது மெயினா RAM-க்கும் CPU-க்கும் இன்டர்மீடியேட் டேட்டா டிரான்ஸ்ஃபருக்காக யூஸ் பண்ற ஒரு முக்கியமான மெமரி தான் பாத்தீங்கன்னா கேஷ் மெமரி. ஸோ இந்த கேஷ் மெமரியோட அறிமுகம்னால ஒரு கம்ப்யூட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கூட்டப்படுது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம்னா இப்போ ஒரு ப்ராசஸர் எடுத்து பார்த்தீங்களா இருந்தா ஸோ ஒவ்வொரு ப்ராசஸர்ல ஒவ்வொரு மாதிரியான கேஷ் மெமரி டெக்னாலஜிகள் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்க போறோம் லெவல் 1 கேஷ் மெமரி. ஸோ கேஷ் மெமரியில் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 அப்படிங்கிற மாதிரி தான் கேஷ் மெமரிஸ்கள் அறிமுகமாகிச்சு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் லெவல் 1 கேஷ் மெமரி எடுத்த மாதிரி இருந்தா ஒரு CPU-ட இன்டர்னல் ஆர்கிடெக்சர் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை நாங்கள் ரிமூவ் பண்ணி பார்த்தோமா இருந்தா இது ஒரு மல்டி கோர் CPU இருந்தா மல்டி கோர் CPU இருந்தா நாங்க ஆல்ரெடி பார்த்துட்டோம் இது உள்ளுக்கு ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கும் எப்படிங்கிறது. பட் இப்போ நாங்க என்ன செய்றோம், ஒவ்வொரு CPU-க்கும் இது மல்டிபிள் கோர் இருக்கு. ஸோ இப்போ ஒவ்வொரு கோருக்கும் ப்ராசஸுக்கான டேட்டாவை அனுப்புற நேரம் இன்டர்மீடியேட்ல ஒரு மெமரியை நாங்க யூஸ் பண்றோம். அதான் இந்த இடத்துல கேஷ் மெமரி. ஸோ அப்போ நாங்க பொதுவா லெவல் 1 கேஷ் மெமரி எடுத்தீங்களா இருந்தா எல்லா CPU-களையும் பாத்தீங்கன்னா லெவல் 1 கேஷ் மெமரி ஒன்ன பிளேஸ் பண்ணிருப்பாங்க அதுல கோருக்கு. அப்ப இது ஒரு சிங்கிள் CPU-ஆ இருந்தாலும் இதுக்கு 4 கோர் இருக்கு. 4 கோர்களுக்கும் பாத்தீங்கன்னா லெவல் 1 இண்டிவிஜுவல் கேஷ் மெமரி ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். அப்ப இந்த கோக்கு வர ப்ராசஸ்க்கான டேட்டாலாம் இந்த லெவல் 1 கேஷ் மெமரி மூலமா இதுக்கு சப்ளை பண்ணப்படும். இந்த கோக்கு வரது இந்த லெவல் 1 டெக்னாலஜி மூலமா சப்ளை பண்ண முடியும். இதுக்கு சில டைம்கள்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் ஷேரபிள் L1 கேஷ் மெமரிகளை யூஸ் பண்ணாங்க காமனா இது 4க்குமே ஒண்ணா. பட் இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கூட்டுறதுக்காக ஒவ்வொரு கோலையும் லெவல் 1 கேஷ் மெமரியை பிளேஸ் பண்ணுனாங்க. ஸோ லெவல் 1 கேஷ் மெமரியோட சில இயல்புகள் பார்த்தமா இருந்தா இது ஒரு ஃபாஸ்டஸ்ட் கேஷ் மெமரிகளே ரொம்ப வேகமான கேஷ் மெமரி பாத்தீங்கன்னா இந்த லெவல் 1 கேஷ் மெமரி தான். அதே மாதிரி இது சைஸ் கிட்டத்தட்ட 2 கிலோபைட்ஸ்ல இருந்து 64 கிலோபைட்ஸ் வரைமான ஒரு லெஸ் சைஸை தான் யூஸ் பண்ணாங்க. ரெஜிஸ்டர்ஸை விட கெபாசிட்டி கூட, RAM-ஐ விட கெபாசிட்டி குறைவு. ஸோ அப்படியான ஒரு இன்டர்மீடியேட் மெமரி தான் பாத்தீங்கன்னா இந்த கேஷ் மெமரி. ஸோ இது பொதுவா இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டேட்டா கேஷ்னு கூட இது சொல்லப்படும். ஸோ இப்போ லெவல் 1 கேஷ் மெமரி ஒரு ஆரம்ப காலங்களில் ஃபர்ஸ்ட்டுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட கேஷ் மெமரி பாத்தீங்கன்னா லெவல் 1 கேஷ் மெமரி தான். பட் இன்னைக்கு கம்ப்யூட்டர்ஸ்ல லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 நிறைய கேஷ் மெமரிஸ்கள் பயன்படுத்துறாங்க.
ஸோ அடுத்தது நாங்கள் பார்ப்போம் லெவல் 2 கேஷ் மெமரி. ஸோ இப்போ லெவல் 2 கேஷ் மெமரி ஒன்று பொதுவாக என்னத்துக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ இப்போ இதில் இந்த சிபியோட இன்டர்னல் ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் லெவல் 1 சாரி லெவல் 1 4 கோர்லையும் 4 லெவல் 1 கேஷ் மெமரிகள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கோக்கும் சப்ளை பண்ணுறதுக்காக. ஸோ லெவல் 2 கேஷ் மெமரி சில மதர் போர்ட்ஸ்களில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக அமைக்கப்பட்டிருக்கும், வெளியில், அதாவது சிபியுக்கு வெளியில் அமைக்கப்பட்ட சந்தர்ப்பங்களும் இருக்கு. பட் ஆனால் ஆரம்ப காலத்தில் இந்த லெவல் 2 வெளியில் அமைச்சாலும் இதோட பெர்ஃபார்மன்ஸை கூட்டணுமா இருந்தா இவங்க டிசைட் பண்ணாங்க இது சிபியுக்கு உள்ளால அமைச்சா தான் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸை தரும். அப்ப என்ன செஞ்சாங்கன்னா இந்த லெவல் 2 கேஷ் மெமரி என்ன செஞ்சாங்கன்னா சிபியுக்கு உள்ளால ஒரு காமன் லெவல் 2 கேஷ் மெமரியை பயன்படுத்தினாங்க. ஸோ அப்ப 4 கோர் இருந்ததுக்கு ஆரம்ப கட்ட சிபியுகள்ல வந்து பாத்தீங்கன்னா லெவல் 2 கேஷ் மெமரி வந்து ஒரு கேஷ் மெமரி தான் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இது ஷேர் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஸோ 4 கோருக்கு இடையிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷேரபிள் மெமரியா வந்து இந்த லெவல் 2 கேஷ் மெமரியை பயன்படுத்தினாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தா லெவல் 1 கேஷ் மெமரியை விட இது ஸ்லோவானது. இதோட சைஸ் வந்து லெவல் 1 விட சைஸ் கூட. அதே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 256 கிலோ பைட்ஸ்ல இருந்து 512 கிலோ பைட்ஸ் வரையுமான சைஸை இது பயன்படுத்துச்சு இந்த லெவல் 2 கேஷ் மெமரிகள். ஸோ இந்த லெவல் 2 கேஷ் மெமரி பிற்கால ப்ரொசஸர்கள் எடுத்து பார்த்தோமா இருந்தா இது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிறதுக்காக ஒவ்வொரு சிபிலையும் வந்து என்ன செஞ்சாங்கன்னா லெவல் 2 ஒவ்வொரு கோலையும் லெவல் 1 மாதிரியே லெவல் 2 மெமரி ஒன்னையும் பிளேஸ் பண்ணுனாங்க. அப்ப இன்னும் அந்த சிபியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன செஞ்சுச்சுன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ சிபியு டெக்னாலஜியில் ஏற்பட்ட சில ஜெனரேஷன் சேஞ்ச்கள்னால இந்த மாதிரி கேஷ் மெமரிகள் வந்து அது உள்ளால பிளேஸ் பண்ணப்படுது. ஸோ இதன் மூலமா சிபியோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன செஞ்சாங்கன்னா கூட்டினாங்க. ஸோ இப்போ இதுதான் லெவல் 2 கேஷ் மெமரி. ஸோ அதுக்கு பிறகு முக்கியமான ஒரு கேஷ் மெமரி தான் லெவல் 3 கேஷ் மெமரி. ஸோ இப்போ லெவல் 3 கேஷ் மெமரியை பொறுத்தவரையில் இதுவும் உங்களோட சிபியோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கூட்டணுங்கிறதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு இன்டர்மீடியட் கேஷ் மெமரி தான். ஸோ இப்போ இந்த கேஷ் மெமரி வந்து லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 டிஃபரெண்டான டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்களை ஸ்டோர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி கேஷ் மெமரிஸ் வந்து பயன்படுத்தப்படுது. அப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் லெவல் 3 கேஷ் மெமரி இது இன்ட்ரடியூஸ் ஆன டைம்ல இதையும் வெளியில தான் பிளேஸ் பண்ணி பார்த்தாங்க. ஏன்னா சிபியுக்கு உள்ளாம் வைக்காம சிபியுக்கு வெளியில லெவல் 3 பிளேஸ் பண்ணாங்க. பட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட எடுக்கணுங்கிறதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா பிற்காலத்தில் லெவல் 3 ஒரு ஷேரபிள் மெமரியா கோர்ஸ்களுக்கு காமனா வச்சாங்க. இப்போ ஒரு 4 கோர் உள்ள ஒரு சிபியூல ஒரு சிங்கிள் எலக்ட்ரிக் மெமரியை வச்சு அதை ஷேர் பண்ணுனாங்க. ஸோ அப்போ இதுதான் லெவல் 3 கேஷ் மெமரி டெக்னாலஜி. ஸோ இதோட பிரதான இயல்புகள் சொல்றேன்னா இது லெவல் 2 விட ஸ்லோவானது. இது வந்து லெவல் 2 விட கெப்பாசிட்டி கூட. இது கிட்டத்தட்ட 1 MB இருந்து 8 MB. பட் இன்னைக்கு மாடர்ன் சிபியூக்கள் இது சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். மேபி லெவல் 4 வரலாம், லெவல் 3 ஒவ்வொரு கோல பிளேஸ் பண்ணலாம். ஸோ இது டெக்னாலஜி வைஸ் டெவலப் ஆனாலும் கேஷ் மெமரிங்கிறது ஒரு ஸ்பீடான மெமரி. இது வந்து உங்களோட சிபியுக்கு டேட்டாவை சப்ளை பண்றதுக்காக பயன்படுத்துற என்னொரு முக்கியமான மெமரிகளை பொறுத்த வரையில. ஸோ இதுதான் கேஷ் மெமரிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இருந்தா நீங்க youtube.com போய் பீட்டாசாஃப்ட்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் வார லிஸ்ட்ல பீட்டாசாஃப்ட்ங்கிற பேஜை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.